அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தீபா. நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு. என்ன நானும் நிறைய நாளாக சாப்பிடல. அதே நேரத்தில் நேற்று வீட்டை வந்து பச்சரிசி சோறும் மிஞ்சிட்டு. ஆனால் வளமையாகவே நான் பச்சரிசி, அதாவது சிவப்பு பச்சரிசி போடைக்க ஒரு சுண்டு கூடவே போடுறது. என்ன கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அடுத்த நாள் கண்டிப்பாக கஞ்சி கரைச்சி குடிக்கணுமன்றதுக்காக இன்றைக்கு அதை வச்சு கொண்டு தான் பழைய சோற்று கஞ்சி. இதுதான் இன்றைய ஸ்பெஷல் சாப்பாடுன்றே சொல்லலாம். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க. வாங்க இந்த பழைய சோத்து கஞ்சை கரைச்சி நிறைய விடயங்களை டே கதைப்பான். இதுதான் நான் நேற்று எடுத்து வச்சிருந்த சோறு. இது மண் சட்டியில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன். ஏன்னா மண் சட்டியில் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நேற்று எல்லாருக்குமே தெரியும். எங்களை விட்ட பச்சை அரிசி சோறும் அதே நேரத்தில் உடைச்சி ஊற்றின முருங்கைக்காயில் முட்டை குழம்பும். எப்படி இருக்கு? இந்த கொஞ்சத்தை எடுத்து வச்சு அதே சட்டியில் அப்படியே விடிய சூடாக்கி வச்சிருக்கு. சரி, அடுத்தது வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த பழைய சோற்று கஞ்சி கரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். பழைய சோறு கொஞ்சம், தேசிக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், இது 2வது தேங்காய் பால், இது 1வது தேங்காய் பால், இது வீட்டை நாங்கள் தயாரித்து வச்சிருக்கிற தேசிக்காய் ஊறுகாய். அதுவும் முடிஞ்சு கொண்டு போகுது. இவ்வளோ தான் இருக்குது. வெள்ளிக்கிழமையானா இதுதான் சாப்பாடு. கூடவே எல்லாருமே இது சொத்துக்கு எடுப்பாங்க. அப்போ அதுவும் முடிஞ்சு கொண்டு போகுது. சரி, அடுத்தது உப்பு. இவ்வளவு பொருட்களும் தான் இந்த பழஞ்சொத்து கஞ்சி கரைக்கிறதுக்கு தேவை. கிழமைக்கு ஒரு காண்டாலும் இந்த கஞ்சியை நாங்கள் குடிச்சே ஆகணும். தீபா எங்களுக்கு டைமே இல்லை, நாங்கள் எல்லாம் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம், அப்புறம் எங்கே தீபா இதெல்லாம் கரைச்சி குடிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. கிழமைக்கு ஒருக்கா வீட்டை எல்லாருக்குமே கரைச்சி குடிச்சுக்கொண்டு நீங்களும் கண்டிப்பாக இதை குடியுங்க. என்ற அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு இது. சரி, இன்றைக்கு இதை நாங்கள் வந்து 2 முறையில் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் முதல்ல வந்து எங்கள்ட இந்த பழைய கறி இருக்குது தானே, அதுக்கு கொஞ்சம் சோத்தை எடுத்து வச்சிருவோம். நல்லா தண்ணி வடியட்டும் சோத்துல இருந்து. இந்த பழைய கறிக்குள்ள போட்டு வச்சிருக்கிற சோத்தை நாங்கள் வந்து மூடிடுவோம். அடுத்தது இந்த பழைய சோத்து கஞ்சி கரைக்கிறதுக்கு தயாராகிடுவோம். பழைய சோறு கரைக்க போகிற மண்டைக்கே நிறைய பேருக்கு இப்போ வாய் ஊற வலிக்கிட்டு இருக்கும். எனக்கும் வாய் ஊறுது. ஏன்னா பழைய சோறு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இப்போ இந்த பழைய சோறு கரைக்கிறதுக்கு நான் வெங்காயம் முறிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இதை சின்ன சின்னனா வெட்டி போட்டுருவோம் இதுக்குள்ளேயே. முதல்ல வந்து வெங்காயம் நிறைய வெட்டி போட்டாச்சு. இந்த வெங்காயம் நிறைய இருக்கணும், அப்போ தான் இந்த பழஞ்சோட்டுக்கே டேஸ்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பச்சை மிளகாய், இதையும் சின்ன சின்னனா வெட்டி போட்டுருவோம். இந்த பழைய சோத்து கஞ்சிக்கு நல்ல சின்ன வெங்காயம் குட்டியாக வெட்டி போடணும். இன்றைக்கு எனக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடைக்கல, பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் தான் இருந்துச்சு. அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் இதை போட்டு கரைக்கிறோம். அடுத்தது வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற 2வது தேங்காய் பால். அடுத்தது வந்து இந்த 1வது தேங்காய் பால். இது வந்து கொஞ்சம் ஊற்றினா காணும். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து இதில் 2வது தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் தானே. இந்த டேஸ்ட்டுக்காக 1வது பால் 2வது பால் பிரித்து ஊற்றுவோம். அடுத்தது வந்து இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஊறுகாய் போட்டுருவோம். ஊறுகாவை பாருங்க, இதுதான் வீட்டை செய்த ஊறுகாய். பார்க்கவே வாய் ஊறுது, எனக்கு வாய் ஊறுது. ஆனால் இது முடிய போகுது, இப்போ திருப்பி செய்யணும். சரி, இப்போ ஊறுகாவை நாங்கள் இந்த கஞ்சிக்குள்ளே போட்டுருவோம். அடுத்தது வந்து தேசி புளி கொஞ்சம் விடுவோம். நல்ல தேசி புளியும் நல்ல ஊறுகாயும் பாலும் இந்த கஞ்சிக்குள்ளே விட்டு அப்படியே குடிக்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்ல டேஸ்டாக இருக்கும். சரி, இப்போ எல்லாமே இந்த கஞ்சிக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் அப்படி எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சிடுவோம். இதாக இருக்குது நாங்கள் போட்ட ஊறுகாய்.
இந்த சோத்துக்குள்ள நல்லா வெங்காயம், இந்த பச்சை மிளகாயோட காரம், அடுத்தது ஊறுகாய், இந்த தேசி புளி இதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா இந்த கஞ்சி அப்படியே கரைச்சி எடுத்துடணும். இப்போ நல்லா கரைச்ச உடனே இதை குடிச்சிடக்கூடாது ஆசையில். இதை கரைச்சிட்டு எப்படியோ ஒரு 3 நிமிஷம் வைப்பேன். அதுக்கிடையில் கையை கழுவிட்டு நாங்கள் இந்த பழைய கறியோட இந்த சோற்றையும் அப்படியே நல்லா பிசைஞ்சிடுவோம். பழஞ்சோத்து கஞ்சி ரெடி. இப்போ அடுத்தது முக்கியமானது, நேத்தியான் முருங்கைக்காய் கறியோட இந்த பழைய சோற்றை அப்படியே சேர்த்து பிசைகிறது தான். நல்லா சேர்த்து அப்படியே குழைக்கணும். இந்த கறி நேற்றே முடிஞ்சிருக்கு. எங்களோட வீட்டு ஒரு பழக்கம் இருக்குது, முருங்கைக்காய் கறி வச்சாலே அதே சட்டியோட கொஞ்சம் கறி எடுத்து வைக்கிறது. ஏன்னா அந்த கறி அடுத்த நாள் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த உடைச்சி ஊற்றின முட்டை குழம்பு இருக்குது தானே, அதை ஒரு அப்படியே வச்சு அடுத்த நாள் சாப்பிட பாருங்க அப்படி இருக்க மாட்டேன். அது வெந்தய குழம்பு இதெல்லாம் அடுத்த நாள் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்க, இதுதான் பழைய சோத்தோட மகிமண்டே சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ வாய்க்குள்ள போட அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? எல்லாரும் என்ன மறுபடியும் பேச போறீங்க, தீவா நீ மட்டும் நல்ல சாப்பாடாக சாப்பிட்ற தீவான்னு பேச போறீங்க. இல்லை, பழைய சோத்தோட பழைய கறியை சேர்த்து சாப்பிட இப்படி இருக்கு. பழைய சோறண்டோன்னே என் தம்பி ஓடி வந்துட்டான். இந்த நாள் ஃபுல்லாகவே இதை சாப்பிட்டா புத்துணர்ச்சியாக இருக்குது. உண்மையாகவே இந்த பழைய சோத்து கஞ்சி ஒவ்வொரு நாளுமே சாப்பிட்டாலும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கும். இது சாப்பிட்டா உடம்பு வைக்கும் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க, அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பழைய சோறை ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வர அல்சர் வராது. அல்சர்காரவங்க இந்த வாழைக்காய் அது இது சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் இந்த பழைய சோறு ஒவ்வொரு நாளுமே கரைச்சி தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் சாப்பிட்டுவாங்க. உங்களுக்குரிய அல்சர் எங்கே போச்சுட்டே தெரியாமல் போயிடும். இதுலேயும் ஒரு பொருள் மிஸ்ஸிங். அது என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே மேலே வச்சுட்டு கஜனுக்கு கொடுப்பான். எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குண்ணா. அது அந்த பழைய முருங்கைக்காய் கறியேண்டா ஒரு டேஸ்ட். அதுவும் இப்படி இந்த மண் சட்டிக்குள்ளே எடுத்து சாப்பிட்றது இன்னொரு டேஸ்ட். என்ன கஜன், கண்ணாடி போட்டதால உனக்கு ஒன்றும் தெரியுதில்ல போல. நல்லா இருக்கு. ஆனால் உண்மையான சொல்ல போனால் நேற்று வச்ச குழம்பு எப்பயுமே அடுத்த நாள் பழசாக்கி பழைய சோறு சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அப்போ அந்த சூடும் இருக்காது, அது ஒரு சுவையான டேஸ்ட். அதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டேல, இன்றைக்கு சமைக்கிறது நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு மாண்டே. இனிமேல் இந்த கறியை வச்சு நாளைக்கு தான் ஒன்று டேஸ்ட் பண்ண கூப்பிடுவேன். இல்லை முடிஞ்சது, கட் முடிஞ்சது. சமைச்சா அதை பல வகையாக சுவைச்சு சாப்பிடணும். சரியா? அப்படியே சூடாகவும் சாப்பிட்டு பார்க்கணும், அப்படியே ஆற வச்சு சாப்பிடணும், அடுத்த நாள் பழசாகியும் சாப்பிடணும். அப்படித்தான் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். நீ விட்டா நல்லா கதைப்ப. இப்போ எனக்கு பிடிச்ச அடுத்த சாப்பாடு நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டாலும் சுவை தெரியாதான். குடிங்கக்கா குடிங்க. ஆனால் சில பேருக்கு இந்த பழைய சோறு கஞ்சினாலே கொஞ்சம் பேர் செய்கிறதுக்கு பஞ்சு பட்டு செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதை எங்கள் அக்கா சொல்லுவாங்க. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன். என்ன இப்படி கொண்டு விட்டு போகிறான்டா கண்டு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. என்னமோ மிஸ்ஸிங் ஊறுகாய். உனக்கு அது மட்டும் சரியாக தெரியுமா? நான் ஊறுகாண்டு இந்தா என் ஊறுகாய் முடியுது என்ற. இதெல்லாம் எறும்பு குவிக்கிற சாப்பாடு தாங்க. இதை அப்படியே வச்சுட்டு இப்போது இதில் சோறு அள்ளி வைங்கக்கா. வித்தியாசமாக ட்ரை பண்ணுவேன் நீ. இப்போதான் அந்த டேஸ்ட் வருது. போடா, இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படியே கையை விட்டு இப்போ இதையே எடுத்துக்கணும். சரியா அக்கா? எனக்கு ஒரு வாய். இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கையாலே மசிச்சபடியா பாருங்க, சோறெல்லாம் நல்லா மசிச்சுட்டு. நல்லா இருக்கு என்ன டேய்? சொன்னா புரியாது, சாப்பிட்டு பார்த்தா தான் புரியும்.
இது சட்டி மிஞ்சாது, சட்டியையும் விட்டா குடிச்சிடுவான். வேணாம், நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். ஊறுகாய் ஓகே, இது அப்படியே இருக்கும். அதெல்லாம் 0.2 செகண்ட் சொல்லணும். என்னடா கறி வச்சு காட்ட வேண்டிய நேரத்தில் இன்றைக்கு பழைய சோத்தோடு நிப்பாட்டிட்டான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, இதையுமே முயற்சி செய்து பாருங்க. எல்லாரும் மறந்து போயிருப்பீங்க, அதனால நான் அன்றைக்கு ஒரு ஞாபகப்படுத்தி விடுவோம் மட்டும்தான். அடிக்கடி கறியை வச்சு கறியை சாப்பிட்டா போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் செஞ்சு அடிக்கடி சாப்பிடணும். சரி, என்னன்னா இந்த பழைய சோத்தோட பழைய மீன் குழம்பு, கருவாட்டு பொரியல், இப்படி நிறைய விதவிதமான வெரைட்டிகளை வச்சு சாப்பிடலாம். பாருங்க, இப்படி நிறைய விதமான பொருட்களை வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஊறுகாய், அதுவும் வீட்டை செய்த சுவையான ஊறுகாவோட வச்சு சாப்பிடும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. இன்றைக்கு இந்த சுவையான காணொலியை பார்த்து எல்லாருமே என்ன திட்ட போறீங்க, தீபா நீ மட்டும் குடிக்கிறீங்கன்னு? இல்லை, கண்டிப்பாக வாங்க, நான் கரைச்சி தரேன், மாட்டேன்னு சொல்லல. இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.